இன்ஸ்டாகிராமையும் சின்ன பசங்களையும் வச்சு விஜய் ஆட்சி பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் பெருமைப்படுற விஷயம் தான். ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் அரசியல் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இதில் கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்குது. இதெல்லாம் தானாக முன் வந்து செய்கிற ஒரு விஷயம். இப்படி உங்களை மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற 2 பசங்களை கூப்பிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு அவர் முதலமைச்சர் ஆகலை. ஆதாரம் இல்லாமல் பேசல. ஆதாரத்தோடு நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் போட்டிருக்காங்க. அதை நானும் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு சிஎம் சார் வந்து எங்களை கூட்டிருந்தாரு. நாங்க போயிருந்தோம். தோத்துட்டீங்க. தோத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கதறாம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணால் நம்ம ஆட்சிக்கு வர முடியும், மக்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஓட்டு போட்ட மக்களை தற்கொலைன்னு சொல்கிறதும், அப்புறம் என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி திட்டுறதும், ஓட்டு போட்ட மக்களையே ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுகிற ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அதை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த தடவையும் படுந்தோல்வியை சந்திக்க வேண்டியது இருக்கும்.